வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கெஸ்ட் வந்தா டின்னருக்கு எல்லாமே கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம். மலாய் கோஃப்தாவும் அது கூடவே வந்துட்டு சப்பாத்தி கொஞ்சம் மசாலா போட்டு சும்மா பண்ணியிருக்கேன். மசாலா சப்பாத்தி மாதிரி இது ரெண்டுத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைகளில் வந்து நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குறது வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி செஞ்சுட்டு நீங்கள் வெறும் தயிர் கூட வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்றலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி. ஆனால் வெறும் சப்பாத்திக்கு இந்த கிரேவியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கோஃப்தாவை வந்து நம்ம வெறுமனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு பொரித்து ஒரு சாஸோடு கொடுத்தோம்னாலும் சாப்பிட்ருவாங்க. இப்போ வீட்டிலே வந்துட்டு பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேங்க. கோஃப்தா பண்ணுறதுக்கு பன்னீர் தேவை நமக்கு. நான் அதனால் கொஞ்சம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து 1 லிட்டர் பாலில் வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. வீட்டில் பால் இருந்துச்சுன்றதுனால பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கிரேவிக்கு நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த சைஸில். அது மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஸ்வீட் கார்ன் எதுக்கு ஆனந்தி? ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுக்கு தாங்க. கோஃப்தா செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். அதுக்காக தான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து உரிக்கிறேன். ஸ்வீட் கார்ன் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 1 ரோ 2 ரோ மட்டும் நம்ம நீட்டுக்காக பிரிச்சிட்டோன்னு நினச்சிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழம். அதனால் இந்த சைஸ் அளவுக்கு நம்ம ஒரு இஞ்சி துண்டு அது சேர்த்துடலாம். ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு அதையும் சேர்த்துடலாங்க. குக்கர் அடுப்பில் வைக்கணும் ஆனந்தி? வைக்கணுங்க. அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு 3 மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் கலருக்காக 3 காஷ்மீர் மிளகா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு 10 மிளகு, ஒரு 2 ஏலக்காங்க, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 15 முழு முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதில் தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு கிண்ணம் வச்சிடுறேன் அப்படியே. இப்போ நம்ம உரிச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம். ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு முழு ஸ்வீட் கார்னில் ஒரு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட் கார்னு இந்த அளவுக்கு போதும். உருளைக்கிழங்கு உள்ளே வச்சிடலாமா? இந்த சைஸ்க்குள்ள ஒரு உருளைக்கிழங்கு. இது அப்படியே நம்ம ஸ்டவ்வில் எங்கள் அடுப்பில் வைக்கலையான்னு கேட்டிங்களே, இப்போ தான் வைக்க போகிறேன். இப்போ இதை குக்கர் மூடிட்டு ஒரு 4-5 விசில் வச்சிடுறேன். இதை மாதிரி செய்கிறது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு நம்ம கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம வதக்கிட்டு நம்ம செய்வோம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நமக்கு குக்கரில் விசில் கொடுத்து வேக வச்சுட்டாங்க எல்லாத்தையும். நீங்கள் வதக்கிட்டு செய்யறதுனாலும் செய்யலாம், இதை மாதிரி செய்யறதுனாலும் செய்யலாம். இதுவும் டேஸ்ட் ஒன்றுமே மாறுபடாது, டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேங்க. நான் இன்றைக்கி ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுனா மசாலா சப்பாத்தியா ஆனந்தி? இது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வெறுமனே பிசைஞ்சிடலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்திக்கு எப்படிங்க மாவு பிசையணும்? சப்பாத்திக்கு மாவு வந்து லூஸாக பிசையணும் ஆனந்தி, கரெக்டாக? சாஃப்டாக பிசையணும். கரெக்டு தான், சொல்லுங்கள். அப்புறம் நான் லூஸாக பிசையணும். பூரிக்கு டைட்டாக பிசையணும். பரவாயில்ல. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையுமோ அதை மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியது தாங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு நமக்கு. திறந்துடலாம். இப்போ நமக்கு எல்லாமே வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை அரைச்சிடலாங்க. ஸ்வீட் கார்ன் நமக்கு சீக்கிரமாக மஞ்சிரும். அப்படியே நம்ம சும்மா ஒரு 2 தடவை திருப்பினோம்னாவே மஞ்சிரும். இப்போ அரைச்ச ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதுலேயே நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அப்படியே துருவிடலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதிலே துருவிட்டோம். இப்போ பன்னீரையும் நம்ம அப்படியே துருவிடலாங்க. 1 லிட்டர் பாலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நமக்கு பன்னீர் வரும். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனால் இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளுங்க. அப்புறம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மாவு தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை கோதுமை மாவு சேர்த்து தான் நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம். ஸ்வீட் இல்லாத கோவா சேர்ப்பாங்க. இன்றைக்கி நான் ஸ்வீட் இல்லாத கோவாலாம் சேர்க்கலை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. சில இடத்துல நீங்கள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. இன்னும் கூட மாவு சேர்க்கலாம். நமக்கு கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு மாவு சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்றேங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு லூஸாக இருக்குதுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் கையில் நமக்கு ஒட்டாமல் வரும். இதை அப்படியே உருட்டிக்க வேண்டியதான். உருட்டிட்டு இங்கே நான் கொஞ்சமாக கோதுமை மாவு வச்சுருக்கேன். சும்மா இதை அப்படியே எடுத்துடலாம். இது மேலே அப்படியே ஒத்தி எடுத்து சும்மா உருட்டி இப்படி வச்சிடலாம். டஸ்டிங். இப்போ இங்கே கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரியே அப்படியே சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் அப்படியே கொஞ்சம் இதில் வந்து நான் முந்திரி, கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா 3 வச்சுருக்கேங்க. அந்த கோஃப்தாக்கு, அந்த மலாய் கோஃப்தாக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நட்ஸ் உள்ளே வைப்பாங்க. வச்சுட்டு தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது இல்லைனாலும் நம்ம வந்து அப்படியேவும் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே மூடிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதாங்க. அது சாப்பிடும்போது நடுவில் நமக்கு கொஞ்சமாக அந்த நட்ஸ் இருந்ததுன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இதை மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ உருட்டி எடுத்து வச்சாச்சிங்க. நீங்கள் உருட்டிங்களா? சரி, இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நமக்கு. இப்போ வந்து இது நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நாங்கள் உருட்ட மாட்டோம் ஆனந்தி, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவோம். இந்த பட்டை, இந்த பிரிஞ்சி இலையில நம்ம எடுத்துடலாங்க. இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு. சேர்த்துட்டு திரும்பி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நம்ம. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ கொஞ்சமாக இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ மிளகாத்தூள். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கலருக்காக, நமக்கு கிரேவியோடைய கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயில் நம்ம வந்து சேர்க்கும் போது. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துடலாம். தூள் சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் கூட பண்ணிவிடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நான் சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கும் பழகிடுச்சு இல்லை, எல்லாம் கற்றுக்கிட்டீங்கல்ல. ஆனால் எனக்கு செஞ்சு தான் தர மாட்டேறீங்க. நாங்கள் செஞ்சால் சாப்பிடுவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சாப்பிடுவோம். எல்லோரும் சொல்லுங்கள், யார் நம்ம வீட்டுக்காரர் செஞ்சு கொடுத்தாருன்னா நம்ம சாப்பிட மாட்டோம்னா சொல்லுவோங்க. கண்டிப்பாக சாப்பிடுவோம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மசாலாவெல்லாம் மிக்சிலேருந்து எடுத்து நம்ம கை வச்சு வலிச்சு போடுறதுக்கு, அப்புறம் அதுக்குள்ளே அது வந்து நமக்கு அடி பிடிச்சிரும். அதுக்காக நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம வேக வைக்கும்போது தண்ணி இருந்திருக்கும். அந்த தண்ணியை தான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மிக்ஸியை கழுவிட்டு அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு தண்ணி சேர்க்கணும், ஏன்னா ரொம்ப திக்காக தான் இருக்குது கிரேவி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கொதிக்கணும். ஒரு 7-8 நிமிஷம் வந்து இந்த கிரேவி வந்து நமக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்கணும். ஏற்கனவே நமக்கு எல்லாமே வேக வச்சுட்டோம். பச்சை வாசனை போயிட்டு அப்போ தாங்க நல்லாயிருக்கும். நமக்கு கொதிச்சாதான். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்குறது கொஞ்சம் வெதுவெதுப்பான சுட தண்ணி இருந்துச்சு, அதை தான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் இந்த கிரேவியை இந்த பக்கம் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த உருண்டையை பொரிக்கிறதுக்கு நம்ம வானல் வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் நமக்கு கரண்டி போட்டு தொழவி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம உருண்டையை
பொரிச்சிடலாங்க. எண்ணெய் வந்து நமக்கு மிதமான தீயில் இருக்கணும். ஏன்னா போட்டோன்னே நமக்கு மேலே வந்து அப்புறம் செவந்துட்டு உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க எல்லாத்தையும். இப்போ உருண்டை நமக்கு வெந்துட்டு இருக்கு பாருங்கள். உருண்டை வந்து நமக்கு உடஞ்சிலாம் வந்துடாதுங்க கண்டிப்பாக. அதை மாதிரி வீரலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு ஏற்படாது. இப்போ நமக்கு நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் உருண்டை வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை மாதிரி உருண்டையை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக தொட்டு ஒரு சாஸ் வச்சு கொடுத்தோம்னா கூட பசங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வீட்டில் வந்து பால் காய்ச்சி அந்த ஆடை வந்து 2-3 நாள் இருந்துச்சு. அதை சேர்த்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீமுக்காக. இப்போ நமக்கு கிரேவி வந்து ஒரு 10 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துடலாம். என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆடை வந்து கம்மியாக இருந்ததுனால கம்மியாக தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட 2-3 ஸ்பூன், நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் வச்சிடலாங்க. நானந்தினா இது கஸ்தூரி மெத்தி. கஸ்தூரி மெத்தி. நானும் கஸ்தூரி மேத்தி தான் ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது லேசாக நான் வந்து சூடு காமிச்சிட்டேங்க. ரொம்ப நேரம் நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு தீஞ்சு போயிடும். இப்போ இந்த இலை அப்படியே நுணுக்கி விட்டோம்னா நமக்கு பவுட்ரு மாதிரி ஆகிடும். அந்த கிரேவியில் சேர்க்கும்போது இந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது பாருங்கள் கிரேவி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் நான் கிரேவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கோஃப்தாவை மேலே வச்சுக்கிறேன். இதை நம்ம வந்து கிரேவிலே இந்த கோஃப்தாவை போட்டு அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்றலாம். நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி மேலே பிளேட்டிங் பண்ணுறேன். மேலே அப்படியே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்ரு போட்டுட்டு மேலே அதுக்கப்புறம் நம்ம கசூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுறலாம். இப்போ நமக்கு சூப்பரான மலாய் கோஃப்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா சப்பாத்திக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்குங்க. கொஞ்சமாக நம்ம பிளாக் சால்ட்டு காலா நமக்கு அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ சப்பாத்திக்கு மாவு எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு தேவையான சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே மாவில் தொட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டிக்கலாங்க. இப்போ இதில் இங்கே பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் தடவிடலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொடியை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாங்க பொடிசாக அது. இப்போ அந்த ஒரு ஓரத்தை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நம்ம சுற்றிக்கலாம். சும்மா மடித்து சுற்றுறதுக்கு தான், அவ்வளோதான். சுற்றிட்டு இதை அப்படியே நம்ம ரவுண்டாக்கிக்கலாம். இப்போ திரும்பியும் இதை மாவில் வந்து தொட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாங்க. இப்போ இங்கே தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சிச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்துருச்சு சப்பாத்தி. இப்போ எடுத்துடலாங்க. இப்போ சப்பாத்தி பாருங்கள் நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும் நமக்கு சப்பாத்தி. இப்போ நமக்கு சூப்பராக மலாய் கோஃப்தாவும் நமக்கு மசாலா சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிரேவியும் நமக்கு சூப்பராக இருக்குது. சப்பாத்தியும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.